அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அருளிச் செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 29 வள்ளலுக்கு வையகம் சொந்தம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. மரம் பழுத்தால் வௌவாலை வாயென்று கூவி இறந்து அழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்து அமுதம் கற்றா தரல் போல் கரவாது அளிப்பரேல் உற்றார் உலகத்தவர். இந்த கவிதை தலைப்பிலேயே அவ்வை பாட்டி சொல்கிறாங்க பாருங்க, வள்ளல் தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த உலகமே சொந்தம். வள்ளல் தன்மைக்கு பணம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. வள்ளல் தன்மை என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் பாருங்கள், அவங்க ஒரு சின்ன கைப்பிடி ஒரு டப்பா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொருவரையும் வாங்க வாங்கன்னு முகமலர்ச்சியோடு வரவேற்று அந்த உணவை பகிர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க. எச்ச கையால் கூட காக்கா ஓட்ட மனசு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வள்ளல் தன்மைங்கிறது உங்கள் பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லவே இல்லை. அது உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். மனசில் ஒரு ரிச்னஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு கோடீஸ்வர தன்மையை எப்போவும் நம்ம வச்சுக்கணும். அவை பாட்டி சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு மரம் பழுத்துருச்சு அப்படின்னா அங்கே வௌவால் தானாக தேடி வரும் அந்த பழங்களை உண்பதற்கு. யாரும் அந்த வௌவாலை கூவி வா வா இங்கேன்னு கூப்பிடுறவங்க இல்லை. அதே போல தான் ஒரு கன்றை ஈன்ற பசு அமுதம் போன்ற பாலை சொரிந்து தருவது போல தன்னிடம் உள்ள செல்வத்தை மறைக்காமல் தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகமே உறவினர்கள் ஆவார்கள். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர்கிட்ட அந்த மறைக்கிற குணம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப துன்பம் தருவது. இருக்கிறத ஏன் மறைக்கணும்? இறைவன் கொடுத்தது நீங்கள் கொடுங்க, ஒருத்தருக்கு கொடுக்காம போங்க, அது கூட தனிப்பட்ட விஷயம். ஆனால் எப்போ பாரு ஒரு பஞ்சப்பாட்டு பாடுறது, யாராவது தன்கிட்ட கேட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அதற்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக என்கிட்ட இல்லை என்கிட்ட கடன் தொல்லை இருக்குது, நானே கடனில் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் மிகப்பெரிய அறியாமை. திரும்ப திரும்ப நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அப்புறம் கடவுள் அந்த கஷ்டத்தை கொடுத்துருவார் ஒரு நாளைக்கு. நம்முடைய எண்ணம் தானே செயலாகிறது. அதனால் தயவு செய்து மனதில் இந்த ஒரு அற்புதமான கொடுக்கிற குணம் வச்சுக்கோங்க. இறைவன் பொருள் அதுக்கப்புறம் தன்னை போல கொடுப்பார். உங்கள் மனசில் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து விட்டதானால் கொடுப்பதற்குரிய பொருள் உங்களுக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், பொருள் தான் கொடுக்கணும், பணம் தான் கொடுக்கணும்னு இல்லவே இல்லை. உங்களோட உடல் உழைப்பை கொடுத்தால் அதுவுமே ஒரு கொடை, உங்கள் அறிவை கொடுத்தால் அதுவும் ஒரு கொடை. அதனால் கொடுக்கணும்னு மனசு இருந்தால் நாம் எதையும் கொடுக்க முடியும்.